நடப்பாண்டு புத்தாண்டு அனைவருக்கும் ஆரோக்கிய மற்றும் வெற்றியுடன் கூடிய நிறைவான வாழ்வை கொண்டு வரட்டும் என பிரதமர் நரேந்திர மோடி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நடப்பாண்டு புத்தாண்டில் சமூகத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலவ வேண்டுகிறேன் என தெரிவித்துள்ளார். மலர்கின்ற 2026ஆம் ஆண்டு வியப்பூட்டும் மகிழ்ச்சியான மாற்றங்களை வழங்கப் போகிறது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். இருளுக்கு பின் ஒளி, வாட்டும் பணிக்கு பின் வளம் தரும் வசந்தம் என்ற நியதியில் நம்பிக்கை கொள்வோம் என்று தனது அறிக்கையில் வைகோ குறிப்பிட்டுள்ளார். இந்த புத்தாண்டு தமிழ்நாட்டு அரசியலிலும் இந்திய துணைக்கண்ட அரசியலிலும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போவதாகவும் அறிக்கையில் வைகோ கூறியுள்ளார். (2026) ஆங்கில புத்தாண்டில் மக்களின் வாழ்வு ஏற்றம் பெற்று ஒளிமயமான எதிர்காலம் அமைய வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் தழைக்கவும் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும் எனவும் செல்வ பெருந்தகை தனது அறிக்கையில் கூறியுள்ளார். வளமான, நலமான, பலமான தமிழகம் ஒளிரப் போகிறது என்று கூறி நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், புதிதாக பிறக்கும் 2026இல் தமிழக தேர்தல் வரலாற்றில் புதிய அத்தியாயம், வாகை சூடும் வரலாறு திரும்ப போகிறது எனவும் கூறியிருக்கிறார். (2026) புத்தாண்டில் சவால்களை எதிர்கொள்வோம், சாதனைகளை நிகழ்த்துவோம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது அறிக்கையில், 2025இன் தீமைகளை துடைத்தெறிந்து நன்மைகளை மெருகேற்றி நடைபோட 2026ஆம் ஆண்டின் பிறந்த நாள் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைத்து மன நிறைவுடனான மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நிறைந்து அமைதி, நல்லிணக்கம், சகோதரத்துவம் வளர்ந்து எல்லோரும் இன்புற்று இருக்க வாழ்த்துவதாக கூறியுள்ளார்.